ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சேனலில் ஒரு பாலிசி பற்றி தான். இந்த பாலிசியோட நேம் பார்த்திங்கன்னா மணி பேக் பாலிசி தான். ஸோ மணி பேக் பிளான் அப்படின்றது தான். ஸோ 20 வருஷம் போட்டால் நமக்கு ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் இருக்குது. 15 வருஷம் போடலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த வருஷத்தை நம்ம போட்டுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேக்ஸிமம் 15 வருஷம். ஸோ இது டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். இது எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படி இந்த பாலிசி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் தான். ஸோ இப்போ நம்மக்கிட்ட நம்மளுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது, இல்லை ஆண் பிள்ளை இருக்குது. நகை ரேட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கூடிக்கிட்டே போகுது. ஸோ அப்போ ஒரு சேமிப்பை நம்ம உருவாக்கி வைக்கணும். அது மேரேஜ் டைமாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் டைமாக இருக்கட்டும், நமக்கு அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த பாலிசியை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நானுமே போட்டிருக்கேன். நான் போட்டு 7 இயர்ஸ் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் லாங் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் இந்த பாலிசி போட்டுக்கோங்க. இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3ஆவது மாதம் 2019 நான் போட்டிருக்கேன். ஸோ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,237 ரூபா. சரியா? வருஷத்துக்கு, இயர் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வருஷத்துக்கு 15,237 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2019 போட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா 2033 முடியுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் 15 வருஷம் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், ப்ரீமியம் பேயிங் டைம் 15 வருஷம் நான் போட்டிருக்கேன். ஸோ இது நம்ம கட்டுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் நம்ம கட்டுவோம். சரிதானே? 2 லட்சம் நம்ம கட்டுவோம். சரியா? இப்போ என்ன இதில் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு பார்க்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இது யாரோட பேரில் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய பேரில் தான் நான் போட்டிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆதார் கார்டு எடுத்திருப்போம், எடுக்காமல் இருப்போம். பட் நம்ம பேரில் தான் நம்ம நம்ம பிள்ளைகளை போட்டு நம்ம பேரில் தான் நம்ம போட முடியும். இதில் என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 15,000 ரூபா நம்ம கட்டுறோம்ல வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு ஒன்ஸ் நமக்கு பார்த்திங்கன்னா இதில் 50,000 ரூபா நமக்கு வரும். சரியா? நமக்கு இது எப்படி வரும்னா வட்டி மானி வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோமே. வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒன்ஸ் 15,000 ரூபா வரும். ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு நேரம். எத்தனை வருஷத்துக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 15 வருஷம் போட்டிருக்கேன்னா 3 நேரம் நமக்கு வரும். 5 வருஷத்துக்கு ஒரு நேரம், 5 வருஷத்துக்கு ஒரு நேரம்னு 3 வருஷத்துக்கு வரும். என்னுடைய பேமெண்ட்டு 50,000 ரூபா நான் போன இயர் நான் எடுத்துட்டேன். சரியா? எடுத்துட்டேன். இதுக்கடையில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசியை பொறுத்து நம்ம நார்மலாகவே 3 வருஷம் நம்ம கட்டணும். 3 டியூவோ 3 வருஷம் அப்படி நம்ம கட்டிட்டோம்னா தான் அது அந்த 3 அந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அதுக்கான பெனிஃபிட் இருக்கும். 1, 2 நம்ம கட்டிட்டு போட்டுட்டோன்னா கண்டிப்பாக அந்த காசு நமக்கு ரிட்டன் வராது. எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது. குறைஞ்சதே 3 டியூ நம்ம கட்டணும். நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா நான் கட்டியிருந்தேன். இப்போ நான் கட்டாமல் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 3 வருஷம் கட்டிட்டு ஒரு 2 வருஷம் நான் இடையில கட்டவே இல்லை. அப்போது 2 வருஷம் கட்டாமல் போட்டுட்டு அடுத்த 6ஆவது வருஷம் நான் டியூ கட்டணும். அப்போ எனக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா நம்ம கட்டலை, இப்போ நம்ம இந்த 50,000 ரூபாய் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு நான் சரி இதை பார்த்தினா டீட்டெயில்ஸ் கேட்போம் அப்படின்னு நான் போயிருந்தேன் எல்ஐசி ஆஃபீஸ். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நான் 3 வருஷம் கட்டியிருந்தேன் இல்லையா, 2 வருஷம் நான் கட்டலை. நான் அடுத்த வருஷம் தான் போயிருந்தேன். ஸோ 6ஆவது வருஷம் நான் போயிருந்தேன். போன இயர் நான் போயிருந்தேன். அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 50,000 ரூபா அமௌண்ட் இருக்கலாம். அந்த 50,000 ரூபா அமௌண்ட்டை எனக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 3 டியூக்கும் எடுத்துட்டாங்க. நான் கை காசே நான் கொண்டு போகல, 3 டியூக்கும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு பில்லும் எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. சரியா? கொடுத்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு 6,000 சில்லறை ஏறி இருந்துச்சு சார். கரெக்டாக 6,000 சில்லறை ஏறி இருந்துச்சு. 3 டியூவும் போட்டுட்டாங்க. அதுலேயே எனக்கு எக்ஸ்ட்ரா 6,000 ரூபா ஏறி இருந்துச்சு. இதே நான் கட்டியிருந்தேன்னா அந்த 50,000 ரூபாய் எனக்கு பெனிஃபிட்டாக நான் கையில் வந்திருக்கும். பட் என்னோடய கேர்லெஸ்னால் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாதனால நான் கட்டாமல் போட்டுட்டேன். கட்டாமல் போட்டும் மறுபடியும் நான் அப்ளை பண்ணும்போது நான் போய் கேட்கும்போது எனக்குள்ளே அந்த அமௌண்ட்லேயே அவங்க அந்த டியூ 3ஆவது இயர் அமௌண்ட்டையுமே எடுத்துட்டு எனக்கு 6,000 ரூபா பேலன்ஸ் அமௌண்ட்டையும் என் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 7வது வருஷம் நான் கட்டணும். ஸோ இந்த மந்த் லாஸ்ட்டு நான் கட்ட வேண்டியது. ஸோ வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் மட்டுமே இதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மந்த்லி அரசாங்கமே ரூ. 1000 இப்போ நமக்கு ஏற்றுது பெண்களுக்கு, நமக்கு தெரியும். இப்போ பெண்கள் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சிறு சேமிப்பை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த 15 வருஷம் லாஸ்ட்டில் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் நமக்கு கிடைக்கும். புரியுதா? நம்ம கெட்டின எக்ஸ்ட்ரா 2 லட்சம், நம்ம கெட்டின 2 லட்சம் எக்ஸ்ட்ரா 2 லட்சமும் எக்ஸ்ட்ரா நமக்கு இடையில கிடைக்கல. இந்த 50,000 மணிக்கு 1.5 லட்சம் இதுவும் நமக்கு கிடைக்கும். சரியா? கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட காசே இல்லைன்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மந்த்லி நமக்கு பெண்களுக்கான தொகை, உதவித்தொகை இருக்குல்ல, இந்த 1000 ரூபாய் இதை கூட நம்ம வந்து நம்ம பிள்ளைய பேரில் போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், 15,237 ரூபா கட்டணும், 15 வருஷம் கட்டணும். 5 வருஷத்துக்கு ஒரு நேரம் நமக்கு 50,000 ரூபா கிடைக்கும். இப்போ இதில் ஒரு கேள்வி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து 3 வருஷம் நான் கட்டலை, அதுக்கு என்ன வட்டி எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபா எடுத்திருந்தாங்க. நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. அந்த 3 வருஷத்துக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வெறும் 700 ரூபா எடுத்திருந்தாங்க. 350 ரூபா 2 வருஷத்துக்கு. அந்த கணக்குப்படி நான் கட்டாததுக்கு ஃபைன் மணி 350 போட்டு 700 ரூபா என்கிட்ட எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த 50,000 ரூபா கழிவு வெட்டுச்சுல அதில் எடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன சேமிப்பு, வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபா 1200 ரூபா சேர்த்தாலே நமக்கு போதும். ஸோ வந்து மாதம் கட்டுறது நமக்கு தெரியும் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வருஷத்துக்கு ஒன்ஸ் இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்ஐசி ஆஃபீஸில் பற்றி இதை பற்றின டீட்டெயில்ஸ் கேளுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பொன்மகன் திட்டம் பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.